ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று சொல்லி சொல்லுகிறது. இந்த இடத்துல ஒரு தத்துவத்தை பார்க்கிறேன். உலகத்தில் பலவிதமான தத்துவங்கள் இருக்கிறது. மனிதனை பற்றி அல்லது மனிதனுடைய சிருஷ்டிப்பை பற்றி பல தத்துவங்கள் இருக்கிறது. அத்தனை தத்துவங்களும் மெய்யானதா அல்லது அதற்கான எந்த ஆதாரமும் இருக்கிறதா என்று சொல்லி சொன்னால் இல்லை. ஆனால் இங்கே தேவன்தான் மனிதனை படைத்தார், மனிதன் தெய்வத்தை படைக்கவில்லை என்கிற ஒரு சித்தாந்தம் இங்கே வெளிப்படுகிறது. இன்றைக்கு உலக அளவில் மனிதர்கள் தங்களுக்கு தேவையான ஒரு தெய்வத்தை தங்களுடைய விருப்பத்தின்படியே உருவாக்கி கொள்கிறார்கள். அதை தங்களுடைய சிந்தனைப்படி, தங்களுடைய விருப்பப்படி, தங்களுடைய ஏக்கத்தின்படி, தங்களுடைய கற்பனையின்படி உருவாக்குகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் என்று சொல்லி சொல்லுகிறது. இப்போ இந்த சாயல், தி இமேஜ் ஆஃப் காட் என்கிற அந்த வார்த்தையை தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். தி இமேஜ் ஆஃப் காட் அப்படிங்கிறதற்கு கடவுள், அதாவது இப்போ மனிதனுக்கு மூக்கு இருக்கிறது, கை கால்கள் இருக்கிறது, அது போல கடவுளுக்கு இருக்கிறதா என்றால் உண்மையில் அந்த அர்த்தத்தில் அல்ல. ஏனென்றால் இந்த வசனத்தினுடைய ஆரம்பம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கடவுளுக்கு எந்த விதமான உருவங்களை மையப்படுத்தப்பட்டதாக இல்லை. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதாவது கடவுள் ஆவியாக இருக்கிறார். அப்போ தேவ சாயல் என்றால் மனுஷன் ஆவியாக இருக்கிறாங்கிற மாதிரி மாறும். இது அந்த அர்த்தத்தில் அல்ல. மாறாக ஒரு முக்கியமான காரியத்தை இங்கே இறையியல் கூறுகிறது. த சாயல், த இமேஜ் ஆஃப் காட் என்றால் என்ன? இது உருவத்தை பற்றி அல்ல, இது மனிதனுடைய உள்ளார்ந்த சிந்தனையை பற்றி இருக்கிறதாக இருக்கிறது. இந்த தேவ சாயல் என்கிற அந்த வார்த்தையினுடைய சரியான பொருள் என்னவென்றால், அது ஒரு 3 லேயராக, 3 லேயர்ஸாக இருக்கிறது. ஒன்று இன்ஃபர்மேஷன் அல்லது நாலேஜ். கடவுளுக்கு இன்ஃபர்மேஷன் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உண்டு. உதாரணத்திற்கு எபிரேயர்கள் அவர்கள் எகிப்தில் படாத பாடு பட்டார்கள் என்கிற அந்த செய்தி அவருக்கு வருகிறது. அதாவது இப்படி ஒரு நடக்குது அப்படின்னு சொல்லி, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஆளுகிறான், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொடுமைப்படுத்துகிறான். அந்த கொடுமைப்படுத்தப்பட்டவனுடைய கூக்குரல் தனக்கு எட்டுகிறது என்று சொல்லி சொல்லுகிறார். ஸோ கெட்டிங் இன்ஃபர்மேஷன். இதே இந்த பண்போ இல்லது குணமோ இது விலங்கினங்களுக்கு கிடையாது, விலங்குகளுக்கு சுத்தமாக கிடையாது. அவர்களுக்கும் ஜீவன் உண்டு, தாவரங்களுக்கு ஜீவன் உண்டு, நீர்வாழ் பிராணிகளுக்கு ஜீவன் உண்டு, ஊர்வன பிராணிகளுக்கு ஜீவன் உண்டு. ஆனால் ஜீவனுள்ள எல்லாவற்றிற்கும் இமேஜ் ஆஃப் காட் இருக்குது அப்படின்னா இல்லை, மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஸோ இவர்கள் மற்ற உயிரினங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை பற்றி தெரியாது. உதாரணத்துக்கு இந்த இடத்துல மீன் பிடிக்க வர்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மீனுக்கு தெரிஞ்சால் இன்னொரு மீனுக்கு போய் சொல்லாது, அந்த நாலேஜ் அது கிடையாது. ஆனால் மனிதனுக்கு அந்த மாதிரி அல்ல. தனக்கு ஒன்று நடக்க போது இல்லாட்டா வேற ஒரு காரியம் நடக்க போகுது அப்படின்னா இவன் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிடுவான். ஸோ அந்த அறிவு அவனுக்கு உண்டு. ஸோ முதலாவது அவனுக்கு நாலேஜ் இருக்குது, அறிவு இருக்கிறது. அந்த அறிவு இன்ஃபர்மேஷன் கூட சொல்லலாம். இது நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா, மனசாட்சி என்கிற இன்னொன்று இருக்கிறது. விலங்கினங்களுக்கு சுபாவம் உண்டு, அவர்களுக்கு மனசாட்சி கிடையாது, சுபாவம் உண்டு. அந்த சுபாவத்தின்படி அவைகள் இயங்கும். ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் மனசாட்சி என்று சொல்லி ஒன்று உண்டு. இந்த மனசாட்சி தான் ஒரு காரியத்தை நல்லதா கெட்டதா என்று சொல்லி பிரித்து பார்க்கக்கூடிய சக்தியை கொடுக்கிறது, அலசி ஆராயக்கூடிய சக்தியை கொடுக்கிறது. ஒரு காரியம் நல்லதா கெட்டதா, ஒருவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று அதை அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த கான்சைன்ஸ் அல்லது மனசாட்சி. ஸோ இது கடவுளுக்கு உண்டு. ஐயோ, நான் அவர்களை பற்றி அப்படி நினச்சிட்டேனே, நினிவே நான் அழிக்கிறதுக்கு தீர்மானிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி தான் எடுத்த ஒரு தீர்மானத்தில் அவர் கஷ்டப்படுறார்.
ஐயோ வலது கைக்கு இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாம இத்தனை பேரை அழிக்கின்றது எப்படி நான் அந்த தீர்மானத்தை எடுத்தேன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அவருக்கு எப்படி அந்த மனசாட்சி வந்து செயல்படுகிறதோ அதே போல மனிதனுக்கும் அந்த மனசாட்சி செயல்படும். ஒரு காரியம் நல்லதா கெட்டதா என்று சொல்லி தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியை தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். மூன்றாவது வில் பவர். இந்த இமேஜ் ஆஃப் காட்ல வில் பவர் இருக்கிறது. வில் பவர் என்றால் என்ன? அது நல்லதோ கெட்டதோ நான் ஆசைப்படுறேன், நான் விரும்புகிறேன், அது செய்வேன். அல்லது அது கெட்டதாக இருந்தாலும் நான் செய்வேன், நல்லதாக இருந்தாலும் நான் செய்ய மாட்டேன் என்று அவன் தீர்மானத்தை எடுக்கக்கூடிய வில் பவரை, தன்னுடைய சுய சித்தத்தை செய்து கொள்ளக்கூடிய அந்த எண்ணத்தை, தன்மையை தேவன் அவன்கிட்ட கொடுக்கிறார். ஸோ இது கடவுளுக்கு உண்டு. தான் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணிட்டாக்க அதை கட்டாயம் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதன் அடிப்படையில் இதனால தான் சிலர் வந்து ரொம்ப பிள்ளைங்கள்லாம் வந்து வைராக்கியமாக இருப்பாங்க, அல்லது பிடிச்ச புடியில் நிற்பார்கள். இதெல்லாம் வந்து அந்த வில் பவரில் சேரக்கூடியது. ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே ஏதேன் தோட்டத்தில் நடந்த அந்த சம்பவத்தோட கனெக்ட் பண்ணி பார்த்தா தெரியும். ஒரு மரத்தை பற்றி கடவுள் சொல்லுகிறார், இந்த மரத்தில் உள்ள கனியை மட்டும் நீ சாப்பிடாத அப்படின்னு சொல்லி. ஸோ இதுவும் தெரியும். இப்போது இவர் அறியாத இன்னொருத்தன் வருகிறான், அவன் சொல்லுகிறான் இந்த மரத்தில் உள்ள கனியை நீ புசிச்சா நீ அவரை மாதிரியே மாறிடுவ அப்படின்னு சொல்லி. இப்போது இவனுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டு, இன்ஃபர்மேஷன் கிடைச்ச மனிதன் அதை சரியா தவறா, இவர் நல்லவரா கெட்டவரா, இவன் நல்லவனா கெட்டவனா, இவன் சொல்றதை கேட்கலாமா, அவர் சொல்றதை கேட்கலாமா என்று சொல்லி அவனால் தீர்மானிக்க முடியும். ஸோ கடைசி அது மனசாட்சியில் அவன் தடுமாறுகிறான். இப்போ அந்த வில் பவர் என்ன சொல்லுது அப்படின்னா, அது தப்போ ரைட்டோப்பா நான் செஞ்சே ஆவேன் அப்படின்னு சொல்லி அந்த எடுக்கக்கூடிய முடிவு இருக்குல்ல, தீர்மானிக்க சக்தி, அதுதான் இந்த மனிதன் எடுக்கிறான். ஸோ இந்த மூன்றும் சேர்ந்து தான் தி இமேஜ் ஆஃப் காடாக இருக்கிறது. தேவனுடைய சாயல் என்பது அறிவை பெற்றுக்கொள்கிறான், அது நல்லதா கெட்டதா என்று சொல்லி தீர்மானிக்கிறான். அது கெட்டதோ நல்லதோ நான் அதை செய்வேன், அதை பண்ணுவேன், போவேன், வருவேன்னு சொல்லி தீர்மானிக்கக்கூடிய இத்தனையும் இணைந்து தான் தேவ சாயலாக இங்கே கொடுக்கப்படுகிறது. இது வேற எந்த உயிரினங்களுக்கும் கிடையாது. மிருகங்கள் பசிச்சுன்னா வேட்டையாடும், கிடைச்சிச்சுன்னா திங்கும், இல்லைன்னா வெயிட் பண்ணும், திரும்ப போராடும். அதற்காக அவர்கள் ஒரு நாளும் நாகரிகமாக வளரவே மாட்டார்கள். ஆனால் இங்கே கடவுள் தன்னுடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார் என்றால் தன்னை போலவே அவனால் சிந்திக்க முடியும், தன்னை போலவே இன்ஃபர்மேஷன்ஸ் அவனால் பெற்றுக்கொள்ள முடியும், தன்னை போலவே அவன் தன்னுடைய மனசாட்சியின்படி வாழ முடியும், தன்னை போலவே அவன் நல்ல தீர்மானம் எடுத்தாலும் சரி கெட்ட தீர்மானம் எடுத்தாலும் சரி அதில் அவனால் நிலைத்து நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு இடத்துல சொல்கிறாரு, இதோ உனக்கு முன்பாக நான் மரணத்தையும் ஜீவனையும் வைக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நான் வைக்கிறேன், நீ எதை விரும்புறியோ அதை எடுத்துக்கோ, ஆனால் என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா நீ ஜீவனை தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். ஸோ இதிலிருந்து நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த இமேஜ் ஆஃப் காட் என்பது ஏதோ நமக்கு தலை இருக்கிற மாதிரி கடவுளுக்கு தலை இருக்கும், நமக்கு மூக்கு இருக்கிற மாதிரி கடவுளுக்கு மூக்கு இருக்கும், நமக்கு கை கால்லாம் இருக்கிற மாதிரி கடவுளுக்கு கை கால் இருக்கும் அப்படிங்கிறது அல்ல. இயேசு கிறிஸ்து மனிதன சாயலாக வந்தார், தேவன் தான் மனித சாயலாக மாறினாரே தவிர மனிதன் எப்படி இருக்கானோ அப்படிதான் வந்து கடவுள் கிடையாது. ஸோ இந்த உள்டால் அது போகவே போகாது. கடவுள் தன்னுடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அந்த மனித சாயலாக தான் இந்த உலகத்துக்கு கடவுளே வந்தார். ஆனால் ஒருபோதும் மனிதன் கடவுளை வந்து அவன் உருவாக்கவே முடியாது, அண்டு தன்னுடைய சாயலில் அவனால் அவன் படைக்க முடியாது, தன் விருப்பத்தின்படி எதையாவது செய்து கொள்ளலாமே ஒழிய கடவுளை வந்து அவனால் உருவாக்க முடியாது. ஆக தி இமேஜ் ஆஃப் காட் என்பது கெட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் நாலேஜ் அண்டு அதை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக மனசாட்சி செயல்படுகிறது. அண்டு நல்லதோ கெட்டதோ அவன் எடுத்த முடிவில் நிலைத்து நிற்பதற்கு அந்த வில் பவர் செயல்படுகிறது. இந்த மூன்றும் இணைந்து தான் தி இமேஜ் ஆஃப் காட். ஸோ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.